கடந்த 1ஆம் தேதி அதிகாலையில் பாளையங்கோட்டை திம்மராஜபுரத்தில் உள்ள இந்திய போராட்ட தியாகி ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவப்படம் தாங்கிய அறை ஒன்று உள்ளது. அதில் சமூக விரோதிகள் சிலர் பெட்ரோல் குண்டு வீச்சு நடத்தியுள்ளனர். இதை கண்டித்து அந்த மக்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் KN இசக்கிராஜா தேவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருநெல்வேலி மாவட்ட தலைவர்கள், செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து எங்களது கோரிக்கையான அந்த இடத்தை பழுது பார்த்து அவரின் முழு உருவ வெண்கல சிலை வைக்க வேண்டும் என்பதை எங்கள் கோரிக்கையாக வைத்து முதல்வர் அவர்களுக்கு தெரிவிக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்க வந்துள்ளோம். சிலையை வைக்கும் வரை போராட்டம் தொடரும். தேவர் சிலையை வைக்கும் வரை போராட்டம் தொடரும். வைத்திடு திம்மராஜபுரத்தில் தேவர் சிலையை வைத்திடு. தேவர் சிலையை வைக்கும் வரை போராட்டம் தொடரும். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டம் திம்மராஜபுரம் கிராமத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், இந்திய சுதந்திர போராட்ட தியாகி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவப் படம் தாங்கிய ஒரு அறை உள்ளது. அதில் நேற்று அதிகாலையில் 2 மணி அளவில் சமூக விரோதிகள் சிலர் பெட்ரோல் குண்டு வீசி அதை சேதப்படுத்தியுள்ளனர். முழுவதுமாக அந்த கட்டிடம் சேதமாகியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள அனைத்து முக்குலத்தோரும் நாங்கள் தெய்வமாக வணங்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் படத்தை சேதப்படுத்தியதற்கு மிகுந்த மன உளைச்சலில் உள்ளோம். ஆகவே எங்களின் தலைவர் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் KN இசக்கிராஜா தேவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று சுமார் 20 மாவட்டங்களுக்கு மேல் எங்களது கண்டனத்தை தெரிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். நாங்களும் திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக இன்று கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். எங்களது கோரிக்கை என்னவென்றால், அந்த கிராமத்தில் உள்ள அந்த படம் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் அந்த இடத்தை சுத்தம் செய்து அரசின் சார்பாக ஒரு வெண்கல சிலை வைக்க வேண்டும் என்பது அந்த கிராம மக்களின் சார்பாகவும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு தேசிய தலைவர் சுதந்திரத்திற்காக பல போராட்டங்களை முன்னின்று நடத்தி சாதி பேதம் பார்க்காது அனைத்து சமூக மக்களுக்கும் நல்லிணக்கம் என்ற ஒற்றை வார்த்தையை சொல்லிக் கொடுத்து இருந்த ஒரு தியாகிக்கு இந்த நிலைமை என்றால் தமிழ்நாட்டில் வேறு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆகவே தமிழக முதல்வர் இதில் நேரடியாக தலையிட்டு தேர்தல் வரும் காலங்களில் அதில் பிரச்சனை எதுவும் வராமல் இருக்க வேண்டும் என்றால் எங்கள் தலைவர் சொல்லுதலுக்கு ஏற்று எங்களது கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். ஆகையால் முதல்வர் இதில் கவனம் செலுத்தி அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாகவும் திம்மராஜபுரம் கிராம மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்னோட பேரு சங்கர் பாண்டியன், மாநில அமைப்பு செயலாளர். நேற்று 1ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட திம்மராஜபுரத்தில் தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய மணிமண்டபத்தில் வைத்திருந்த திருவுருவ படத்தை சமூக விரோதிகள் பெட்ரோல் குண்டு வீசி எரித்து உள்ளார்கள். அதன் அடிப்படையில் திம்மராஜபுரம் ஊர் மக்கள் அந்த ஊரில் உள்ளிருப்பு போராட்டம் செய்து வருகிறார்கள். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் KN இசக்கிராஜா தேவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக இன்று 24 மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இன்று மனு கொடுக்க உள்ளார்கள். அதன் அடிப்படையில் இன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்க பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் பொறுப்பாளர்களும் திம்மராஜபுரம் ஊர் மக்களும் இங்கு வந்துள்ளோம். மதிப்பிற்குரிய கலெக்டர் அவர்களை சந்தித்து முதலமைச்சர் கவனத்திற்கு செல்லும் வகையில் மனு கொடுக்க வந்துள்ளோம். அந்த திம்மராஜபுரம் மக்களுடைய கோரிக்கை
பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய திருவுருவ படத்தை எரிச்சதினால் அங்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேசிய தலைவர் அவர்களுடைய திருவுருவ வெண்கல சிலையை அந்த இடத்தில் நிறுவ வேண்டும் என்பதே அந்த கிராமத்து மக்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை மாவட்ட கலெக்டர் ஐயா அவர்கள் தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த இடத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய திருவுருவ சிலையை வைப்பதற்கு அந்த அனுமதியை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கிறோம். அதுவரை திம்மராஜபுரத்தில் அந்த கிராம மக்களோடு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சேர்ந்து போராட்டம் தொடரும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.